ஆனால் நீங்கள் யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சாதக பாதகங்களை யோசனை பண்ணி தான் நம்ம எந்த விஷயத்தையுமே செய்ய முடியும். இப்போ இங்கே எங்களுக்கு டெர்ரஸை வந்து ட்ரில் பண்ணி அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படி நீங்கள் மேலேயே போட்டு கொடுங்க அப்படிங்கும்போது, இதுக்கு தனியாக நம்ம கான்கிரீட் பேஸ் போட்டுடுறோம். எந்த விதமாக சீலிங்கை நம்ம டேமேஜ் பண்ணாமல் செல்ஃப் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சீலிங் மேலேயே 2 அடிக்கு 2 அடி கான்கிரீட் போட்டு அதில் பண்ணி கொடுத்துட்றோம். அப்போ வந்து உங்களுக்கு பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டிலேயோ அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்லேயோ எந்த விதமான இம்பேக்ட்டும் நம்ம கொடுக்கறதில்ல. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடம் வீணாக போயிடும் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, துணி காய போட முடியாது. அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கும்போது, ஒரு 8 அடிக்கு எலிவேட்டட் ஸ்ட்ரக்சராக கொடுத்துட்றோம். 10 அடி போடுங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் 8 அடிக்கு ஒரு 6½ அடி அந்த மாதிரி நம்ம போடும்போது, சாதாரணமாக ஒரு ஸ்டூல் வச்சு உங்களால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். இந்த சோலார் பேனலில் ரொம்ப முக்கியமான பராமரிப்பு அப்படின்னு நீங்கள் வரும்போது, நீங்கள் சோலார் பேனல் வாங்கிட்டீங்க. இது நீண்ட நாள் எப்படி உழைக்க செய்கிறது அப்படின்னா, இதில் டஸ்ட்டு படியாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீண்ட நாள் கட்டாயம் உழைக்கும். நாங்கள் பல இடங்களில் இந்த சோலார் பம்பிங் சிஸ்டம் போடும்போது தான் அதோடய எஃபெக்ட் நமக்கு ரொம்ப கிளியராக தெரியும். ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் போடும்போது கூட இன்றைக்கி மேகமாக இருந்தது, அழுக்காக இருந்தது, ஓடலை அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிடலாம். ஆனால் பம்பிங் சிஸ்டம் போடும்போது தண்ணி வந்தாகணும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும். அதில் வந்து நீங்கள் தூசியாக இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு சோலார் பேனல் போட்டு ஒரு பம்பிங் சிஸ்டம் போட்டிங்கன்னா ஒரு 10 வருஷம் குறைஞ்சபட்சம் நல்லா ஃபோர்ஸாக ஒர்க் ஆகும். அப்படி இருக்கும்போது சோலார் பேனலை நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா மிக நீண்ட காலத்துக்கு சோலார் பேனல் நல்லா வேலை செய்யுது. அப்படி இருக்கும்போது இங்கே நீங்கள் பராமரிப்புக்கு ஒரு 8 அடிக்கு ஒரு 6½ அடி அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா, ஒரு ஸ்டூல் போட்டு கூட நீங்கள் ஒட்டடை கம்பு மாதிரி இருக்கக்கூடிய 1 அடி அந்த ப்ரஷ்ஷு அதை வச்சு நீங்கள் தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணிடலாம். அப்போ க்ளீன் பண்ணி 2 வாரத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணால் போதும். அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கும்போது மிக நல்ல ப்ரொடக்ஷன் இருக்கும். உதாரணமாக க்ளீன் பண்ணாமே இருக்கக்கூடிய ஒரு சோலார் பேனலில் ஒரு நாளைக்கு 15 யூனிட் உற்பத்தி ஆகணும். ஆனால் 12 யூனிட் தான் உற்பத்தி ஆகுது அப்படின்னா, 5 சிஸ்டத்துலேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 யூனிட்டு உங்களுக்கு டவுன் ஆகிடுது ஒரு நாளுக்கு. அப்போ ஒரு 10 நாளுக்கு பார்த்திங்கன்னா 150 யூனிட்டு. அப்போ ஒரு 750லேருந்து 800 யூனிட் ஒரு மாதத்துக்கு டவுன் ஆகுது. இதை நீங்கள் ஓவராலாக கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ யூனிட்டு நமக்கு தூசினால் பாதிக்கப்படுதுன்னு. இதையெல்லாம் மனசில் வச்சு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து அதை கரெக்டான விதத்தில் க்ளீன் பண்ணி பராமரித்து வரும்போது, நம்ம ஒரு கார் வாங்குகிற மாதிரி தான். ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு நம்ம கார் வாங்குகிறோம். அதை கட்டாயம் துடைச்சிட்றோம். அது மாதிரி நீங்கள் வாக்கிங் போகும்போது மாடியில் போய் நம்முடைய பேனல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷம் குறைஞ்சபட்சம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபுல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில் இருக்கும்.